மகாவும் காவேரியும் வந்து காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. தன்னோட வீட்டோட நிலைமையும் அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது மீட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி காவேரி வந்து எப்படியாவது வந்து தன்னோட வீட்டுக்கு பணத்தை கொடுத்துடணும், இல்லை அக்கா நம்மள அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சூர்யாவோட தாத்தாவும் வந்து விஜயோட தாத்தாவும் வந்து 2 ஃபேமிலியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. இந்த மாதிரி வந்து என்னோட வாலி சிநேகிதன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து அப்படியே வந்து பார்த்து ஹாய் சொல்லிக்கிறாங்க. காவேரி மகாவை பார்த்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம முன்னாடியே வந்து மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஹோட்டலில் வந்து இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு போட்டி நடத்த போகிறோம், பெஸ்ட்டு கப்பல் யாருக்கோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 5 லட்சம் தரப்போகிறோம், அதில் வந்து யார் வேணாலும் வின் பண்ணலாம், அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து பெஸ்ட்டு கப்பலாக இருக்கவங்க கப்புள்ஸாக இருக்கவங்க கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து யோசிக்கிறாங்க மகா, எப்படியாவது நம்ம வீட்டு பிரச்சனை தீரணும்னா கண்டிப்பாக இதில் கலந்துக்கினே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து காவேரி வந்து இதை பற்றி நல்லா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை 2 பேருமே வந்து கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட, நம்ம காவேரி வந்து விஜய் கிட்ட இந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அதெல்லாம் கலந்துக்க முடியாது, நம்ம ஒன்றும் நிஜம் கணவன் மனைவி கிடையாது, இதிலெல்லாம் கலந்துக்க இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையவே கிடையாது, உன் வேலையை பார்த்துன்னு போ அப்படின்னு திட்டி விட்டுறாரு. அதே மாதிரி சூர்யாவும் மகாவை திட்டுறாரு. அதனால் வந்து மகாவும் வந்து நம்ம காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இந்த விஷயம் தாத்தா வந்து பார்த்துட்டு 2 தாத்தாங்களும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா திட்டி விடுறாங்க. அதெல்லாம் தெரியாது, ஜோடியாக நீங்கள் கலந்துக்கினே ஆகணும், இது எங்கள் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க 2 பேரும் வந்து கலந்துக்கிறாங்க. எல்லா சுற்றுமே வந்து அழகாக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, துருன்னு நிறைய விஷயங்களை அவ்வளோ அசால்ட்டாக வந்து பண்ணுறாங்க. அதை பார்த்தும்போது மகா வந்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படி காவேரி உங்களால் முடியுது, இவ்வளோ அழகாக வந்து பண்ணுறீங்க, ஏதாவது கொடுத்தா அவ்வளோ அழகாக பண்ணிடுறீங்க, அதே மாதிரி யாரோ தூக்க சொன்னாலும் நான் தூக்கிடுவேங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஊர்லலாம் நிறைய வேலை செஞ்சுருக்கேங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்து வந்து மகா வந்து ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு ரவுண்டாக வைக்கிறாங்க. சூர்யா மகாவும் அதே மாதிரி விஜய் காவேரி 2 பேருமே வந்து அழகாக வந்து ஒவ்வொரு ரவுண்டையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா டான்ஸ் வந்து வைக்கிறாங்க. அதுலேயும் வந்து 2 பேருமே சூப்பராக கலக்கிறாங்க. அடுத்து வந்து சரி வந்து கணவன் வந்து மனைவியை வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து தூக்க வராரு. அதெல்லாம் காவேரி வந்து நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக தூக்க வராங்க. ஓடி வந்து உடனே வந்து ஐயோ அதெல்லாம் வேணாம், நான் தான் தூக்குவேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதை பார்க்குற மகா விழுந்து சிரிக்கிறாங்க. காவேரி என்ன இதுங்க, எப்படி உங்களால் தூக்க முடியும், அதெல்லாம் என்னால் முடியுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து மகா வந்து சிரிக்கிறாங்க. பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க ஒன்றால் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டென்ஷன் ஆகி நானே தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தூக்குறாரு. வித்தியாசமான நிறைய போட்டிகளை வந்து கணவன் மனைவிக்கு நடத்திட்டே வராங்க. சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து 2 பேருமே வந்து விஜய் காவேரி அதுக்கப்புறம் நம்ம மகா சூர்யா 2 பேருமே அடுத்தடுத்த ரவுண்டுக்கு அப்படியே முன்னேறிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. இந்த ரவுண்டு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரவுண்டு. இதில் தான் வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க, மனைவி கணவன் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்கன்ற ரவுண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரவுண்டை நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா 100% வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே விஜய் காவேரி மகா சூர்யா 4 பேரும் வந்து யோசிக்கிறாங்க, இந்த ரவுண்டில் எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் வந்து காவேரி கிட்டையும் அதே மாதிரி சூர்யா வந்து மகா கிட்டையும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த போட்டியில் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இதோட முடியுது.